உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கருட புராணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது இன்னைக்கு பாவம் செய்தோம்னா நம்ம இறந்த அப்புறம் நமக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லயும் காட்டுறாங்க. இது இறந்த பிறகுதான் அப்படின்ற ஒரு விஷயமே தப்பு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஒரு அந்நியன் படம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நெருப்புல போட்டு வதக்கிறது, ஊசி வச்சு குத்துறது, அப்புறம் முள்ள ஒரு தடியில சுத்தி அதை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆத்மாவுக்கு வலியே கிடையாது. சக்கரை நோயை ஜெயிக்கிறதுக்கு கருட புராணத்துல சொல்லக்கூடிய வழிமுறையே தானம் செய்யறது. தானம்னா நீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எறும்புக்கு போட்டாலே தானம் தான். யாரெல்லாம் மனநோயோட போராடிட்டு இருக்காங்களோ, அதாவது பய உணர்ச்சிகள், எனக்கு இது ஆகுமா அது ஆகுமா, உங்க எல்லாருக்குமே கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை. மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மந்திரங்களை விட சக்தி வாய்ந்த விஷயங்கள் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, நீங்க யூனிவர்ஸோட கலெக்ட் ஆகணும், உங்களுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்தாதான் ஆச்சு, கஷ்டத்துல இருக்கீங்க, இன்னைக்கு ராத்திரி உட்காந்து மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை போட்டு ஒரு எரெக்ட் பொசிஷன்ல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி உங்களோட தேவையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்களே எதிர்பார்க்க முடியாத உங்களுக்கு தேவையான பணம் உங்களை செய்யும். உங்க தாத்தா அப்பா உங்களுக்கு சேர்த்து வச்ச எல்லா பாவங்களும் தீரணும்னா தியானம் ஒன்றுதான். இப்ப நானே எடுத்துக்கிறேனே, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார முடியாத நிலையில தானே இன்னைக்கு நாம இருக்கோம். நீங்க எத்தனை வயசுல சமைக்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 18 19. 18 வயசுல உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிச்சன்ல போகும்போது உங்களால பிரியாணி பண்ண சொன்னா உங்களால முடியுமா? முடியாது. எப்படி இப்ப பண்றீங்க? பிராக்டிஸ். டு பி வெரி ஃப்ராங்க், ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ல புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் மீண்டும் புற்றுநோய் அடையாமல் இருப்பதற்காக தியானத்தை வைத்தே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். உயிர் கொலைக்கு உடந்தையாக இருப்பது, உயிர் கொலை செய்வது எல்லாம் பிரம்மஹத்தி. நீங்க ஆடை வெட்டி சாப்பிட்டாலும் கொலைதான், நீங்க மீனை வெட்டி சாப்பிட்டாலும் கொலைதான். ஸோ இந்த கொலை தொழில் செய்யும் போது பிரம்மஹத்தி. அதனாலதான் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மன நிம்மதியோடு இருக்குமா? நம்ம எல்லாரும் போக வேண்டிய கோயில். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு மருத்துவம் அப்படின்றது மூலியமா நம்மளுடைய வாழ்க்கை தனிப்பட்டதா பார்க்க வேண்டாம், வாழ்வியலும் மருத்துவம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் கௌதமன் சார் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? சார், நம்ம பொதுவாவே ஆன்மீகத்தையும் வாழ்வியலையும் மருத்துவத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வழி வழியா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கருட புராணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது நாம ஏதாவது தப்பு செய்யறோம், நம்ம இன்னைக்கு பாவம் செய்தோம்னா நம்ம இறந்த அப்புறம் நமக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, படங்கள்லயும் காட்டுறாங்க. இது இறந்த பிறகுதான் அப்படின்ற ஒரு விஷயமே தப்பு அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இது பின்னாடி என்ன உண்மை இருக்கு சார்? சரி, பொதுவா ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதெல்லாம் வெறும் ஸ்பிரிச்சுவல் மித்தலாஜிக்கல் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இன்றைக்கு வாழ்வியல்ல நடக்கக்கூடிய மொத்த விஷயங்களையும் பிரிச்சு அழகா சொன்ன விதங்கள் தான் வேதங்கள். நம்ம சொல்றோம் ரிக் வேத, சாமவேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், அதோட உபவேதமா இருக்கக்கூடிய ஆயுர்வேதமே ஒரு வேதம் தான். அதர்வண வேதத்துடைய உபவேதம் தான் ஆயுர்வேதம். அப்ப இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தர்ம அர்த்த காம மோக்ஷானாம் ஷரீரமேவ கலு சாதனம் அத்தக சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலயேத். ஒரு மனிதன் தர்மமான வாழ்க்கை வாழ்வதற்கும் பொருள் சேர்த்து செல்வம் மிகுந்த வாழ்க்கை வாழ்வதற்கும் அவனோட இச்சையா இருக்கக்கூடிய வீடு, பணம், காரு, பங்களா, குழந்தைகள் எல்லாம் வர்றதுக்கும், இதெல்லாம் அடைஞ்ச பிறகு அவனுடைய வாழ்வை பூர்த்தி அடைந்த ஒரு நிலையில் முடித்துக் கொள்வதற்கும் தேவையானது உடம்பு தான். அதனால சர்வம் பரித்யஜ்ய ஷரீரம் அனுபாலயத். உனக்கு என்னெல்லாம் தியாகம் செஞ்சு உன் உடம்ப ஆரோக்கியமா நீ வச்சுக்க முடியுமோ அதை நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்முடைய தர்ம சாஸ்திரத்துடைய ஒரு கூற்று. ஸோ அப்ப நம்ம யோசிக்கணும், தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல வெறும் உடம்பு மட்டும் வரல, மனசு மட்டும் வரல, ஆத்மாவும் சேர்ந்து வருகிறது. நம்மளோட பாடி, மைண்ட் அண்ட் சோல், இது மூணையும் ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவை. இதை பத்தி பேசுறது தான் ஆயுர்வேதம். அப்ப ஆயுர்வேதத்துல அகைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதை 3ஆ பிரிக்கிறாங்க.
உடம்ப பாதுகாக்கிறதுக்கான பிரிவு, மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கான பிரிவு, ஸ்பிரிச்சுவலா ஆத்மாவை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான பிரிவுன்னு இதை 3ஆ பிரிக்கிறாங்க. உடம்ப பாதுகாக்க இருக்க என்ன நம்ம செய்யணும், மனசால நாம் செய்யக்கூடிய தெரிந்து தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள், அந்த தவறுகள் ஒவ்வொன்றும் என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு உருவாக்க முடியும். அதே போல நம்முடைய ஆத்மா லெவல்ல, அதாவது இந்த ஜென்மம் அப்படிங்கிறது இந்த ஜென்மத்தோட நம்ம இல்லை, நம்ம இன்னும் 10-100 ஜென்மம் எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடியும் 10-100 ஜென்மம் எடுத்திருப்போம். அந்த கர்மாக்கள் நம்ம என்ன சேர்ந்துட்டு வரோமோ அந்த கர்மாக்கள் நம்மளோட லைஃபை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதுல வரக்கூடிய விஷயங்களை எப்படி மாத்தலாம். பொதுவா நோய் வருதுன்னா நாங்க 3 காரணங்களை ஆயுர்வேதம் சொல்லுது. ஒண்ணு ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். இந்த வார்த்தைகளே வித்தியாசமா இருக்கு சார், மக்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாதுல்ல சார்? மக்களுக்கு புரிஞ்ச தமிழ் தான் இது. ஆனா இன்னைக்கு தமிழ் மாறி போயிருக்கிறதுனால எல்லாருக்கும் குழப்பம். கூட இது சமஸ்கிருதமும் சேர்ந்தது. ஆத்தியாத்மிகம் அப்படின்னா நான் என்னோட உடம்புல, மனசுல, ஆத்மாவில நோய்களை வரவழைக்க நான் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிறது தான் ஆத்தியாத்மிகம். இப்ப நம்ம ஆஸ்மா நோய் இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஆஸ்மா நோய் அதிகமாகவும் இருந்தாலும் நான் போய் சாப்பிட்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு நாமே நோயை உருவாக்கி கொள்ளக்கூடிய காரணங்கள். இது ஆத்தியாத்மிகம். ஆதி பௌதிகம்னா மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, கோவிட் வருது, ஆக்சிடென்ட் ஆகுது, இதெல்லாம் இயற்கை. ஆதி தெய்வீகம், எதுவுமே செய்யாம எனக்கு ஏன் சுகர் வந்தது, எதுவுமே செய்யாம எனக்கு ஏன் கேன்சர் வருதுங்கிறோம்ல, இதுதான் பிராரப்தம் சொல்லுவோம். முன்னால இருந்து இப்ப நம்ம கொண்டு வரக்கூடிய நல்ல கெட்ட பயன்களை பற்றி உள்ளது. அப்ப இந்த 3 விஷயங்கள் நம்ம உடம்புல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, இந்த 3 விஷயத்தால நமக்கு நோய்கள் ஏற்படும் போது, இந்த நோய்கள் ஏன் ஏற்படுது, இந்த நோய்கள் எந்தெந்த உறுப்புகளை பாதிக்குது, என்ன பாவங்கள் தவறுகள் நம்ம செய்யறோம், அது எப்படி நமக்கு நோயா மாறும்னு விவரித்து சொல்வதுதான் கருட புராணம். கருட புராணம் ஈவன்தோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கா நீங்க பார்த்தாலும் கூட, கருட புராணம் தான் இந்த உலகத்திலேயே முதல் அனாட்டமி, பிசியாலஜி, அதே போல சைக்கோசோமேட்டிக்னு சொல்லக்கூடிய மனதிலிருந்து உடலுக்கு வரக்கூடிய நோய்கள், அந்த நோய்கள் வரும்போது ஒரு மனிதன் எவ்வளவு சிரமத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு கருட புராணம், நம்ம அந்த ஒரு அந்நியன் படம் வரும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், நெருப்புல போட்டு வதக்கிறது, ஊசி வச்சு குத்துறது, அப்புறம் முள்ள ஒரு தடியில சுத்தி அதை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பாபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆத்மாவுக்கு வலியே கிடையாது. சரிங்களா? உங்களோட சோல்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு வலியே கிடையாது. உடலுக்கு தான் அப்ப வலி, உடலுக்கு மட்டும், மனதுக்கு மட்டும்தான் வலி. சரிங்களா? அப்ப கருட புராணத்துல உங்களை கூட்டிட்டு போய் யமலோகத்துல வச்சு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்றதே நம்முடைய புரிதலுக்காக உள்ள விஷயம் தானே தவிர அது கிடையாது. ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அசைவம் சாப்பிடுவது ஒரு மிகப்பெரிய தவறாகத்தான் நம்முடைய இந்து தர்மத்துல நம்ம பார்க்கணும். அப்ப அசைவம் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கதை கூட சொல்லுவாங்க, பாரத போர் முடியுது. முடிந்த போது திருதராஷ்டிரனுக்கு ஒரு பெரிய கேள்வி, தவம் இருந்து நான் 100 குழந்தையை கொண்டு வந்தேன், அதுவும் அந்த குழந்தையை கொண்டு வந்தது வியாச மகரிஷி அவரோட சிருஷ்டியால் உருவான குழந்தைகள், ஆனா அந்த குழந்தைகள் ஏன் அகால மரணம் அடைஞ்சாங்க? விதுரன் கிட்ட கேட்கிறான். அப்ப விதுரன் ஒரு கதையை சொல்றான். இந்த மாதிரி ஒரு நாட்டில் ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. அந்த ராஜா அவருடைய சமையல்காரன் ஒரு முறை அந்த ராஜா கிட்ட இருந்து பரிசு வாங்குவதற்காக அந்த ராஜாக்கு ஒரு முறை ஒரு அன்ன குஞ்சை சமையல் செஞ்சு கொடுத்தாரு. அசைவம் சாப்பிடுவது அதர்மம் அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ அந்த ராஜா டெய்லி இதை சமைச்சு கொடுன்னு சொன்னதுனால 100 அன்னப்பறவையோட குஞ்சுகளை தினசரி அவன் கொன்னு அவருக்கு கொடுத்தான். அப்ப இதுல தவறு யாருடையது அப்படின்னு விதுரர் திருதராஷ்டிரனிடம் கேட்கும்போது அவர் சொல்றாரு, அரசனுடையதுதான். அவன் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அது என்னன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மூளை இல்லாத அந்த அரசனா இருந்ததுனாலதான். ஆனாலும் அவன் செய்த தர்ம நல்ல காரியங்கள் அது அவன் அரசனாக்குச்சு. கண்ணே இல்லாதவன் போல கொண்ட உணவை, அசைவ உணவை சாப்பிட்டதனால் அவருக்கு கண் பார்வை அந்த ஜென்மத்துல கிடையாது. அதே போல அவர் செய்த பாபத்துடைய விளைவாக 100 அன்னப்பறவைகள் கொல்லப்பட்டதுனால அவரோட 100 குழந்தைகளும் இந்த பாரத போர்ல முழுமையாக இறந்து போறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அப்பனா நம்முடைய சாஸ்திரத்துல, தர்ம சாஸ்திரத்துல ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு கம்யூனிட்டி. இதுல மரத்தை எப்படி பார்க்கணும், காயை எப்படி வெட்டணும், ஏன்னா அதையும் நாம் உயிராகத்தான் பார்க்கணும்.
அப்ப புலால் உண்ணுதல் அப்படிங்கிறதே மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரத்துல புலால் நம்ம தெரியாம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னு தெரிந்தே சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு தண்டனை ஒன்றுதான். ராமதாசர்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மகான், இந்த கலியுகத்துல ராமனை நேரில் தரிசித்த ஒரு மிகப்பெரிய மகான். ஆனா அவருக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் ஏதோ தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாராஜா என்ன பண்றாரு, அவரை பொதுக்கி ஜெயிலில் போட்டு, அதாவது அவரோட வேலை வந்து டாக்ஸ் வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இவர் என்ன பண்றாரு, டாக்ஸ் வசூல் பண்ணிட்டு அதுல கோவில் கட்டுறாரு. அப்ப அரசர் வந்து எங்க டாக்ஸ்ன்னு கேட்கும்போது இவர்கிட்ட பணம் இல்லை. அப்ப இவரை கொண்டு போய் உள்ள வச்சு 2.5 வருட காலம் வந்து இவரை வந்து கடுமையான கசையடி அது இதுன்னு கொடுத்து கொடுமைப்படுத்துறாங்க. அவரு தினமும் ராமன் கிட்ட வேண்டாரு, ராமா ராமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறம் ராமன் வந்து நேரடியாக ராமனும் லக்ஷ்மணனுமே வந்து பண மூட்டையை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து அந்த அரசருக்கு சொல்றாங்க, இவங்க கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப அரசர் அதுல பார்க்கும்போது அதுல ராமனுடைய காலத்தில் இருந்த தங்க காசுகள் இருந்ததாகவும், அதை பார்த்த அந்த பொற்கொல்லன் வந்து இது நம்ம காலத்துடைய கிடையாது, பட் ஆனா இதை விட 1000 மடங்கு உயர்ந்த தங்கம் அது, அதனால அவரோட கணக்கு வந்து சரியாகி விட்டது அப்படின்னு சொல்லும்போது அவரே ஆச்சரியப்பட்டு, அப்ப இது இறைவனால் மட்டும் நடக்கக்கூடியதுன்னு வந்து ராமதாசரை விடுதலை பண்றார். அப்ப ராமதாசருக்கு பயங்கர கோபம், இதை முதல் நாள்லே பண்ணிருக்கலாம்ல, 2.5 வருஷம் என்னை போட்டு பாடா படுத்திட்டு அப்புறம் நீ பண்றியே என்ன ராமா, உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு செல்லமா கோவப்படுறாரு. அப்ப ராமன் சொல்றாராம், நீ 10 வயது ஒரு சிறுவனாக இருக்கும்போது ஒரு கிளிய 2.5 வருட காலம் வந்து கூண்டுல போட்டு அடைச்சி வச்ச, அதே போல அந்த கிளியுடைய சருகுகளை எடுப்பது, அந்த கிளிக்கு வந்து ஒரு குழந்தையா விளையாட்டு போல நீ செஞ்சாலும் கூட உனக்கு இந்த ஜென்மத்தில் நான் கொடுக்கக்கூடிய மோட்சத்திற்கு இந்த பாவம் வந்து மிகப்பெரிய தடை. இந்த பாவ நிவர்த்தி உனக்கு இந்த 2.5 வருஷம் நீ அனுபவிச்சதுனால உனக்கு சரியா போச்சு, அதனால உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லி மோட்சத்தை கொடுத்ததா சொல்றாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது, இல்லை நமக்கு வந்து ஒரு கேன்சர் வரும்போது நம்ம யோசிக்கிறதெல்லாம் நான் சைவம் தான் சாப்பிட்றேன், நான் யோகா பண்றேன், நான் தியானம் பண்றேன், நிறைய விஷயத்த நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்ம யாருமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்டுக்குள்ள நம்ம வர்றது கிடையாது. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஸ்பெக்ட் ஆஃப் மைண்டையும் இதை செய்யும் போது வரக்கூடிய கர்மாக்களையும் அந்த கர்மாக்களால் கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு தண்டனைகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த தண்டனைகள்ல இருந்தும் எவ்வாறு நாம் நிவர்த்தி அடைய முடியுங்கிற பரிகாரங்களையும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் கருட புராணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நீங்க தப்பு பண்றீங்க, கருட புராணத்துல உங்களை வந்து எண்ணெய் பாத்திரத்தை போட்டு வதக்குவாங்க, பொரிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதாவது உணவுல நாம பிறருக்கு கொடுக்கிற உணவுல கலப்படம் செய்தோம்னா இந்த தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தண்டனை விஷயம் அந்த சினிமால அந்த ஒண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம ஆத்மாவுக்கே வலி கிடையாதுன்னும் போது உங்களை கொண்டு போய் அதுல போட்டா உங்களுக்கு என்ன வலிக்க போது ஒன்றும் இருக்காது. அப்ப அதோடைய தாற்பயம் என்னன்னா, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு சோரியாசிஸ் நோயோ அல்லது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிமா நோயோ இல்லது சக்கரை நோயினால உங்க உடம்பெல்லாம் கொப்புளங்கள் ஏற்படக்கூடிய நோயோ இல்ல டெர்மடைட்டிஸ் சார்ந்த நோயோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் மெடிசன் சொல்லுவோம், தெய்வ வியபாஷய சிகிச்சைன்னு சொல்லுவோம். இறைநிலையோடு இருக்கக்கூடிய சிகிச்சை ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் நீங்க பண்ணும்போது, இன்னைக்கு மாடர்ன் மெடிசன்ல எந்தெந்த நோயெல்லாம் நம்ம குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றோமோ அந்த நோய்கள்லாம் குணமாகிறத நம்ம பார்க்கலாம், கட்டுப்படுவதை பார்க்கலாம். அப்ப இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? மணி மந்திர ஔஷத தியானம் சொல்லுவோம். முதல்ல உங்க உடம்பில் இருக்கக்கூடிய நம்மளோட எல்லாரோட இயக்கமும் இன்றைக்கு நவகிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை பொறுத்துதான். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். நீங்க கான்செப்ட் பிலீவ் பண்ணாலும் இல்லைனாலும் சயின்டிபிக்கா இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஏன் கடல்ல அலைகள் வந்து கூடுதலா இருக்கு? ஏன்னா சந்திரன் இன்னைக்கு நேரடியாவே உங்க உடம்புல இருக்க நீர் தத்துவமா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு. நம்ம உடம்புல 80% வாட்டர் தான். அப்ப கடலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாரா? நிச்சயமா பண்ணுவார். ஸோ அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் இன்னைக்கு நம்மளோட குருல இருந்து வரக்கூடியது, ஜூபிட்டர்ல இருந்து வரக்கூடியது, சனியில இருந்து வரக்கூடியது, இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய வாழ்வியல் முறை நோய்கள் மாறும். அப்ப நம்மளுடைய அந்த காலத்துலலாம் நம்ம வீட்லயே வந்து ஒரு ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் இருப்பார், வைத்தியராகவும் அவர் தான் பெரும்பாலும் இருப்பார். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளோட ஜாதகத்தை பார்த்து கணிச்சு, உங்களுக்கு வந்து இந்த தசை வருது, இந்த தசையில இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் உங்களுக்கு உண்டு. அப்ப இதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மணி, உங்களுக்கான ராசிக்கல் சார்ந்த விஷயங்கள். இந்த ராசிக்கல்ல பொறுத்தவரையிலும் கமர்ஷியலா நம்ம எல்லாம் பார்க்குறோம்,
உங்களோட ஒவ்வொரு தசைக்குமே நீங்க ராசிக்கல்ல மாத்தணும். உங்களோட ஒவ்வொரு வருஷ பிறந்த நாள் வரும்போதும் உங்களோட ராசிக்கல்ல நீங்க மாத்தணும். இட்ஸ் நாட் பர்மனண்டா யாருக்குமே ஒரு கல்லு கிடையாது. இதுலதான் அதுதான் தாத்பரியம். ஓகே சார். ஆனா சிலர் வந்து தன்னோட சின்ன வயசுல நான் ஒரு 15 வயசுல போட்டேன், இன்னைக்கு எனக்கு வயது 50, இது வரைக்குமே நான் ஒரே கல்ல தான் பயன்படுத்துறேன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. பட் ஆனா அதுல அவங்க வாழ்க்கையில வந்த நெளிவு சுழிவுகள், உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலையை பாத்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சனி தசை நடக்குது அப்படின்னா நீங்க அந்த தசைக்கான ஒரு கல்லை போட்டு சனியோட இன்ஃபுளுன்ஸை குறைக்க முடியுமே தவிர பர்மனண்டா ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து சுவாமிகளை பாருங்கம்மா கோவில்ல, அவங்களுக்கும் நவகிரகத்துடைய ஒரு பாதிப்பு கோவில்களுக்கும் வரக்கூடாதுன்னு தான் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள்லாம், பவித்ரோத்சவம்லாம் பண்ணுவாங்க. பெருமாள் கோயில்ல போனீங்கன்னா பவித்ரோத்சவத்துல கலர் கலரா அவருக்கு போடுவாங்க. ஏன்னா கேது உடைய பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஃபர்ஸ்ட் தெய்வ விபாஷேச்சகத்துல மணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எந்த கிரகங்கள் மாறி இருக்கு, அதுக்கு என்ன மணி ஃபர்ஸ்ட். அடுத்து மந்திரம், அதுவும் அகெயின் பர்சனலைஸ்ட். இப்போ மந்திரத்தை பொறுத்தவரையில நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கோம். ஜப்பான்ல கூட ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. 2 ரூம்ல 2 வாளி தண்ணியை வச்சுட்டாங்க. ஒரு வாளி தண்ணி இருக்கக்கூடிய, ஒரு கிளாஸ் வாட்டர் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் மந்திரங்களை மட்டும் எசைச்சாங்க. இன்னொரு இடத்துல மோசமான ஒரு இசை அல்லது மோசமான கெட்ட வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு இசை, இது 2 மட்டும் வச்சாங்க ஒரு ராத்திரி. அடுத்த நாள் காலையில இதோட மாலிகுலார் ஸ்ட்ரக்சரையும் இதோட மாலிகுலார் ஸ்ட்ரக்சரையும் பார்க்கும்போது எது நல்ல இசையை கேட்டதோ அது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டு மாலிகுலார் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. எது நல்ல இசையை கேட்காம அதிர்ந்து கொண்டிருந்ததோ அது ரொம்ப மோசமான மாலிகுலார் ஸ்ட்ரக்சர்ல இருந்தது. ஸோ நீங்க மந்திரம் சொல்றீங்க இல்லைங்கிறதுலாம் இல்லை, உங்க காதுல அந்த மந்திரத்துடைய ஒலி கேட்டாலே போதும். இப்போ நீங்க கோவில் போறீங்க, நம்மலாம் என்ன சொல்றோம், கோவில் போனா 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்றோம். தியானம் செய்ய கூட வேணாம், சும்மா உட்கார்ந்தா போதும். ஏன்னா நீங்க உட்காரும் போது அந்த கோவிலுடைய அந்த வைப்ரேஷன் உங்க உடம்ப ஊடுருவும் போது ஜெனடிக் ஸ்ட்ரக்சர்ஸை மாற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ த சேம் திங் மந்த்ராஸ் வில் டூ. என்னோட அனுபவத்திலே பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் சார்ந்த குழந்தைகள், குறிப்பா பேச்சு இல்லாத குழந்தைகள் வரும்போது நான் உங்களுக்கு காலையில விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் ராத்திரியில லலிதா சஹஸ்ரநாமத்தையும் போட சொல்லுவேன். 3 மாசம் 4 மாசம் ஆகும்போது குழந்தைகள் லேசா பேச ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா பேச ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல யாரெல்லாம் மனநோயோட போராடிட்டு இருக்காங்களோ, அதாவது பய உணர்ச்சிகள், எனக்கு இது ஆகுமா அது ஆகுமா, என்ன இவன் கொன்னுருவானா வெட்டிடுவானான்னு பேசிட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 10 முறை 15 முறை சைலண்டா, நீங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்கன்னா இதை போட்டு மினிமம் நாய்ஸ்ல வச்சிருங்க. இது பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ்லயே வந்து சொல்லுவாங்க, சார் 50% ஐம் ஆல் ரைட். சோ மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மந்திரங்களை விட சக்தி வாய்ந்த விஷயங்கள் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. மகாமிருத்ய மஞ்சனம் மாதிரி உங்களோட 7 சக்கரங்கள்லயும் வேலை செய்யக்கூடிய மந்திரமே கிடையாது. நீங்க உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, நீங்க யூனிவர்ஸோட கலெக்ட் ஆகணும், உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பேங்க்ல வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்தாதான் ஆச்சு, கஷ்டத்துல இருக்கீங்க, இன்னைக்கு ராத்திரி உட்காந்து மகாமிருத்யுஞ்சய மந்திரத்தை போட்டு ஒரு எரெக்ட் பொசிஷன்ல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி உங்களோட தேவையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. நீங்களே எதிர்பார்க்க முடியாது, உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும். அவ்வளோ பவர்ஃபுல்லானது மகாமிருத்யுஞ்சய மந்திரம். மகாமிருத்யுஞ்சய மந்திரம் மட்டும் கிடையாது, எல்லா மந்திரங்களுமே அவ்வளோ சக்தி வாய்ந்தது. என்னன்னா நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி பிரபஞ்சத்தோட யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும். ஸோ மணி மந்திரம், 3rd வரதான் ஔஷதம். ஸோ இந்த மாதிரி வந்து தெய்வ விபாஷைய மாதிரி வரக்கூடிய ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய நோய்கள் வரும்போது அந்த இடத்துல இந்த சிறப்பு ஔஷதங்கள் சொல்லுவோம். சாதாரணமா கொடுக்குற மருந்து இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கடுக்காய் பொடி இருக்கு, கடுக்காய் பொடியோட பலஸ்ருதியில பாத்தீங்கன்னா இது புற்றுநோயை நீக்கும்னு கொடுத்துருக்கோம். ஆனா கடுக்காய் சாப்பிட்டா புற்றுநோய் போகுமா? போகாது. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர். இந்த கடுக்காய் கஷாயத்தை எடுத்து 101 முறை தொடர்ந்து அதை அரைத்து 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 30 நாள் அரைத்து அந்த மருந்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களோட புற்றுநோயோட வீரியம் குறையறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மணி மந்திரம் ஔஷதம். 4வது தியானம். நீங்க சென்ற பிறவியில செஞ்ச எல்லா விதமான பாவங்களும் தீர்ந்து உங்க தாத்தா அப்பா உங்களுக்கு சேர்த்து வச்ச எல்லா பாவங்களும் தீரணும்னா தியானம் ஒன்றுதான் வழி. சார், ஆனா இப்ப இருக்கக்கூடிய, இப்ப நானே எடுத்துக்கிறேனே, ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார முடியாத நிலையில தானே இன்னைக்கு நாம இருக்கோம். நானே ஒரு குறிக்கோளோட தியானம் செய்யணும்னு காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து உட்கார்ந்தா கூட சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. 2 நிமிஷம் நம்மளால சேர்ந்த போல கண்ணை மூட முடியல. இந்த நிலையில எப்படி சார் இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்க தியானம் செய்ய முடியும்? நீங்க எத்தனை வயசுல சமைக்க ஆரம்பிச்சீங்க?
ஒரு 18-19. 18 வயசுல உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிச்சன்ல போகும்போது உங்களால பிரியாணி பண்ண சொன்னா உங்களால முடியுமா? முடியாது. எப்படி இப்ப பண்றீங்க? பிராக்டிஸ். சிம்பிள். காலையில எழுந்த உடனே குளிக்கிறோம், ப்ரஷ் பண்றோம், டைம்க்கு சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்றோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? பிராக்டிஸ். அப்ப தியானம் இன்னைக்கு நான் செஞ்சு நாளைக்கு பலன் எடுக்க முடியுமா? முடியாது. பட் தியானத்தால் என்னால் ஆரோக்கியமாக இருக்க முடியும், ஸ்பிரிச்சுவலா என்னோட சோல் கிளென்ஸ் ஆகுதுங்கிற கான்செப்டை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னா, உங்களால பண்ண முடியும்னா தியானம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். டு பி வெரி ஃப்ராங்க், ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ல புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தவர்கள் மீண்டும் புற்றுநோய் அடையாமல் இருப்பதற்காக தியானத்தை வைத்தே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய நோய் தான். இன்னைக்கு குடிக்கிறவங்க எல்லாருக்கும் லிவர் கேன்சர் வருதா? கிடையாது. குடிக்காம இருக்கவங்களுக்கும் லிவர் கேன்சர் வருது. அப்போ ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய நோய் தான், கர்ம வினைகளால் வரக்கூடிய நோய் தான். அப்ப அந்த கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள் தீரணும் அப்படின்னா தியானம் மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு ராமாயணத்திலிருந்து மகாபாரத்திலிருந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கருட புராணம், பாகவத மகாபுராணம், இது எல்லாமே மந்திரங்களை வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஸ்வரூபங்கள். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம அதெல்லாம் பெருசா நம்புறது கிடையாது. ஆனா என்னோட அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், சிகிச்சையால் சாதிக்க முடியாத எவ்வளோ விஷயத்தை மந்திரங்கள் சாதித்திருக்கிறத பார்க்கிறேன். மந்திரங்களும் சிகிச்சையும் அது கூட. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு என்ஜினியர் என்ன பார்க்க வந்தார். அவருக்கு ரத்த உறைதல் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபூர்வமான நோய். அவர் பாத்தீங்கன்னா ஒரு $6 பில்லியன் அவரோட ஒர்த்து. $6 பில்லியன் நம்ம கணக்குல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி. ஓகே, அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அவருடைய நோயை குணப்படுத்துவதற்கான ஆராய்ச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. எதுவுமே சக்சஸ் ஆகல. அப்ப அவர் இந்தியாவுக்கு வராரு. ஒரு முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு அவர் மீட் பண்றாரு. அந்த குரு நீ போய் சாரை ஒரு முறை பார்த்துரு அப்படின்னும் போது அவர் சொல்லியிருக்காரு, நான் வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் டாக்டர்ஸை பார்த்துட்டேன், பெஸ்ட் இன்னைக்கு ஸ்டெம் செல் தெரப்பி எவ்வளோ பண்ணியாச்சு, ஐ பர்சனலி ஸ்பெண்ட் 1000 crore rupee ஃபார் த ரிசர்ச், ஆனால் எதுவும் இல்லை, பட் மை டேஸ் ஆர் கவுண்டட், ஐ எம் ஓகே டு பீட்னும் போது குரு கோவத்தோட போய் அவர் ஒரு முறை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஸோ அவர் என்கிட்ட வந்தார். வரும்போது நான் எல்லாம் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஆஸ்ட், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் எனக்கு கொடுங்க, கிவ் மீ 1 day டைம், மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜிங்கிறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி, எப்படி இருக்குன்னு நான் பார்த்து உங்களுக்கு சொல்றேன், 2 days நீங்க சங்குங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, என்னோட 2 days வேல்யூ உனக்கு தெரியுமா, நான் உடனே போகணும், நான் சார்ட்டர்ட் ஃபிளைட்ல தான் இங்க வந்திருக்கேன் அப்படி இப்படின்னா. நான் சொன்னேன், நீ 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணினா நான் இதுக்கான காரணத்தை உனக்கு சொல்றேன், இதை குணப்படுத்துற வழிமுறைகளையும் சொல்றேன், நீ 2 நாள் வெயிட் பண்ண முடியாதுன்னா அது உன்னோட சாய்ஸ்பா, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்புறம் கூட வந்தவர் குருஜியோட ஒரு PA, அவர் சத்தம் போட்டாரு, குருஜி இங்க அனுப்புறாரு அப்படின்னாலே நீ வேல்யூ பண்ணணும், நீ 2 days இங்க ஸ்டே பண்ணு அப்படின்னு சென்னையில் அவரை ஸ்டே பண்ண வச்சாங்க. 2 days கழிச்சு நான் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய சனியும் ராகுவும் ரொம்ப ஒரு ராங் காம்பினேஷன்ல இருக்காங்க. ஸோ சனியும் ராகுவும் எங்கெல்லாம் ராங் காம்பினேஷன்ல வராங்களோ உங்களுக்கு ரத்த உறைதல் சார்ந்த பெண்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பை கட்டி, அதீத மாத விலக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், நாங்கள் நோயை அணுகிறது வெறும் ஃபிசிக்கல் பாடியில் மட்டும் கிடையாது, ஸ்பிரிச்சுவலாகவும் நாங்கள் அணுக முடியும். ஸோ நாங்கள் எப்போவுமே 180 degree கால்குலேஷன் பண்ண மாட்டோம், 360 degree கால்குலேஷன் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் எந்த வயசில் எந்த நோய்கள்லாம் வர முடியும், எது உயிரை வாங்கும், எது சின்னதாக இருக்கும் ஆனால் டெய்லி நம்மளை கஷ்டப்படுத்தும், இந்த கால்குலேஷன் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நீ இன்னிலேருந்து 1 மாதத்துக்கு சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போடும். அவருக்கு பயங்கர கோபம், என்ன சார் நீங்கள் 2 நாள் தங்க சொன்னீங்க, எனக்கு 1 லட்ச ரூபாய் ஹோட்டலுக்கு செலவாச்சு, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா. நான் குருஜிக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன், இதுதான் சயின்ஸு, இதுக்கு மேலே வேணும் ஒன்றும் இல்லை, அவர் ரெட் கலர் ட்ரெஸ் போடட்டும், இன்னைக்கு அவர் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கட்டும், 30 days கழிச்சு திருப்பி மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கட்டும், இதனால அவருக்கு குணம் கிடைக்கலன்னா அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஹார்ட்லி சிகப்பு கலர் துணி போடுறது தான், மருந்து மாத்திரம்னா எதுவுமே கொடுக்கல, இது ஒன்று மட்டும் பண்ண சொல்லுங்க. ஆனால் உணவெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணும், அவருக்கு குபேரனுடைய பீஜ மந்திரத்தை மட்டும் அவருக்கு சொல்லி கொடுத்து இதை மட்டும் போட்டு ரெகுலரா கேட்டுக்கோ அப்படிங்கறது மட்டும் சொல்லி கொடுத்தேன், வேற எதுவுமே நான் சொல்லல. அவரு ரொம்ப டிசப்பாயிண்டட், பட் சரி குரு சொல்றாரு பண்ணிதான் அவனும் போயிட்டாரு. 1 month கழிச்சு அகெயின் கேம், ஷோன் மீ த ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் டைம் இன் 25 years அவரோட பிளேட்லெட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தது, அவரோட கிளாட்டிங் ரேட்டிங் இருந்தது, நோ மெடிசன்.
சரிங்களா? இதுக்கு பேர் தான் தெய்வ விபாஷை சிகிச்சை. அந்த இடத்துல ஏன் சார் நீங்க அந்த சிகப்பு கலரை வந்து சொன்னீங்க? அவரோட அந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் இதுபடி பாத்தீங்கன்னா அவர் சூரியனோட சக்தியை கிரகிச்சா மட்டும்தான் அது சாத்தியம். அப்ப சூரிய சக்தியை நீங்க கிரகிக்கணும்னா உங்களுக்கு 2 போடலாம். ஒன்னு எல்லோ போடலாம், கோல்டன் எல்லோ போடலாம், இல்ல ரெட் போடலாம். பட் அவங்க ஊர்ல கோல்டன் எல்லோ போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ரெட் இஸ் வெரி காமன். தென் he asked me how is this, என்ன சயின்ஸ்ன்னு சொல்லும்போது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது he also understood. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆச்சு. he is perfectly all right. he spent 1000 crore rupee for a medicine. ஆனா அந்த மருந்துக்கான தீர்வு கடைசியில ஒரு நிற மாற்றமோ அவருக்கு கொடுத்த வந்து ஒரு மந்திரமும் தான். ஸோ இதுதான் ரியாலிட்டி. இன்னைக்கு நீங்க கேட்குறீங்களா கருட புராணத்துல இதை சொல்லியிருக்காங்க, இது உண்மையா இருக்குமா இல்லையா, நிறைய கனெக்டிவிட்டி இல்லாம இருக்குன்னு. பட் கனெக்டிவிட்டி இருக்கு, நம்ம தான் இன்னும் அந்த கனெக்டிவிட்டியை பார்க்காம இருக்கோம். கண்டிப்பா சார். சார் இப்ப நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரியே எடுத்துப்போம் சார். இப்ப வந்து அந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கடிச்சு நம்ம உடம்ப கடிக்கக்கூடிய பூச்சிகளை வச்சு ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு ஒரு பெயரும் சொல்லுவாங்க. இப்ப அந்த மாதிரி நோய் நம்மளை அணுகுது அப்படின்னா அப்ப நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், நம்ம என்ன பாவம் செஞ்சிருப்போம் சார்? பொதுவா பாத்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு கண்கள் சார்ந்த நோய்கள் வருது அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் சுத்தி நடக்கக்கூடிய தவறுகளை நாம் பார்த்தும் பார்க்காமல் இருப்பது. இப்ப நமக்கே தெரியும், நம்ம ஆபீஸ்ல ஒருத்தரை வந்து அபாண்டமா பழி சுமத்துவாங்க. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு அவர் மேல சுமத்தக்கூடிய பழி அபாண்டம்னு தெரிஞ்சும் நீங்க அந்த இடத்துல எதையுமே செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்கள் சார்ந்த, ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு அதுதான் தண்டனை. ஒரு உணவு அசைவமா சைவமான்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தும் சுவையின் காரணமாக ருசித்து சாப்பிட்டது தர்மத்தின்படி பாவம் தான். அப்ப உங்களுக்கு நிச்சயமா இந்த கண்களுடைய பிரச்சனை வரும். யாரெல்லாம் சுகபோகங்கள் கிடைக்கும் போது, பணம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது அதை மற்றவர்களுக்கு கொடுக்காம தர்ம காரியத்தில் ஈடுபடாம மறைத்து வைத்து தன்னுடைய சந்ததிக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கர்மாவில் பண்ணியிருக்காங்களோ, அதாவது உதவி செய்ய முடியும், உதவி செய்கின்ற இடத்தில் இருந்தும் உதவி செய்ய மனமில்லாமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சக்கரை நோய் வரும். சரிங்களா? இன்னைக்கு இது ரொம்ப பெரிய ஒரு தியரி. சக்கரை நோயை ஜெயிக்கிறதுக்கு கருட புராணத்துல சொல்லக்கூடிய வழிமுறையே தானம் செய்யறது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம். ஸோ இது ரொம்ப முக்கியமான தானம்னா நீங்க வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து எறும்புக்கு போட்டாலே தானம் தான். ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்த எறும்புக்கு போட்டாலே தியானம். சரிங்களா? இது ஒரு பாபம். அதே போல யாரெல்லாம் இப்போ ஒரு கோவில் நம்ம போறோம், அந்த கோவிலுக்குன்னு நம்ம பூஜைக்குன்னு போறோம்னா செய்ய வேண்டிய கர்மாக்கள்னு ஒண்ணு உண்டு. நீங்க குளிக்கணும், சாப்பிடக்கூடாது, உடலையும் மனதையும் சுத்தமா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம போறோம். ஆனா அந்த மாதிரி கோவிலுக்கு போகக்கூடிய நேரங்கள்ல கோவில்லையும் நம்முடைய எதிர்மறை எண்ணங்களையும் தவறான எண்ணங்களையும் வைத்துட்டு கோவில்ல நம்ம சுற்றி வரக்கூடிய பாதைகள்ல இருந்து சரியா நம்ம பண்ணாம, நமக்கே தெரியும் இன்கம்ப்ளீட் ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம்னு தெரியும்ல, அவங்க எல்லாருக்கும் பக்கவாத நோய் வரும். கோவிலுக்கு ஹரிபரியா போயிட்டு வரவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. கோவில் வான சாமி கூப்பிடுறதே கிடையாது. நம்ம போகணும்னா ஒழுங்கா போகணும், இல்லைன்னா போகவே கூடாது. நினைத்த இடத்தில் இறைவனை நம்ம நினைத்தாலே போதும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. செய்யக்கூடிய காரியங்கள்ல தவறு செய்யாம தர்மமா செய்யணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. இதெல்லாம் செய்யாம நானும் கோவில் போறேன், நான் அபிஷேகம் பண்றேன், நான் கும்பாபிஷேகம் பண்றேன்னு செய்யும் போது யாரெல்லாம் கும்பாபிஷேக பணியில இருக்காங்களோ அந்த கும்பாபிஷேக பணி ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரையிலும் அவங்க சன்னியாசத்துல தான் இருக்கணும், விரதங்கள் இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு அரசன் எப்படி வந்து இன்னைக்கு நம்ம எல்லாம் செய்யற தவறுகள் இருக்குல்ல, இதெல்லாம் முதலமைச்சர் தான் போய் சேரும். நம்ம நாட்டு பிரஜைகள் அனைவரும் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அது பிரதமரை தான் போய் சேரும். இதுதான் தர்ம நியதிங்கிறது. அந்த போஸ்டுக்கு எல்லாராலையும் வர முடியாது. பட் இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்கன்னா நீங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஜட்ஜ் பண்ணி பண்ணணும். தெரிஞ்சு செய்யறான் தெரியாம செய்யறான்னு கிடையாது. பட் யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் ஆல் த சின்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க கோவில் விஷயங்கள் செய்யும் போது முறையான வழிபடுத்தப்பட்ட விஷயம் பண்ணலன்னா உங்களுக்கு நிச்சயமா பக்கவாத நோய் வரும். யாரெல்லாம் அந்த கன்றுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அது வந்து பசுமாட்டுக்கிட்ட இருந்து குடிக்குது, அது வயிறு நிறையறதுக்கு முன்னாடி அந்த கன்றுக்கு வந்து பால் கொடுக்காம இழுத்துட்டு வராங்களோ அவங்க தலைமுறையே வறுமையால் பாதிக்கப்படும். நம்முடைய தர்மசாஸ்திரத்துல கன்றுக்குட்டி பால் குடித்த மீதி தான் நமக்கு பாலை தவிர சும்மா 2 நிமிஷம் பால் கொடுத்துட்டு அதை இழுத்து கட்டி வச்சுட்டு நம்ம குடிக்கிறது பால் கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த பாபத்தை செய்யறாங்களோ
அவங்களுடைய தலைமுறை வறுமை வறுமை வறுமையில தான் போராடும். அப்படி இல்லைன்னா அந்த தலைமுறையில் வருபவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அல்சர் மாதிரி சாப்பிட முடியாத நோய்கள் வரும். சரி, இது ஒன்று மட்டும் டிசைட் பண்றது இல்லை. இப்போ நான் திருதராஷனுக்கு சொன்ன மாதிரி நீதி பரிமாலனம் சரியா செஞ்சாரு, தர்மங்கள் சரியா செஞ்சாரு, அதனால அவருக்கு கண்குருடாக இருந்தாலும் அவரோட அவையில பீஷ்மர், துரோணர்னு மகாவீரர்கள்லாம் இருந்தாங்க. கிருஷ்ணனே அவருக்கு வந்து விஸ்வரூப ஸ்வரூபம் கொடுத்தாரு. அதெல்லாம் அவர் செஞ்ச புண்ணியம். பட் புண்ணியங்கள் பாவங்கள் இது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். அதாவது ஒருத்தருக்கு புண்ணியம் வர வேண்டியது புண்ணியம் வரும், பாவம் வர்றது பாவம் வரும். எதையுமே மாற்ற முடியாது. நம்ம வந்து மற்ற மதங்கள்ல சொல்ற மாதிரி நான் மன்னிச்சுட்டா உன்னோட பாவம் போச்சுங்கிற கான்செப்டே கிடையாது. நீங்க நல்லவனோ கெட்டவனோ. இப்ப சிவன் வந்து கோபத்துல பிரம்மாவோட 5வது தலையை எடுத்தாரு. எடுத்த தலை கையில ஒட்டி தான் பிரம்மஹத்திங்கிற தோஷம் வந்தது. இறைவனுக்கே தண்டனை உண்டு. அந்த பிரம்மஹத்தி தீர்ற வரையிலும் மொத்த பூமியில, மொத்த பிரபஞ்சத்துல, நாட் பூமியில, பிரபஞ்சத்துல அவர் யாருன்னே மறந்து போய் பிச்சை எடுத்து பசியோடு அலைந்தார் இறைவன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப இறைவன் செய்யக்கூடிய தவறுக்கே அவர்களுக்கு தண்டனை உண்டுன்னா அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கிட்டத்தட்ட 249 வகையான பாவங்கள், அந்த பாவங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றி சொல்றோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப பிரம்மஹத்தி அப்படின்ற ஒரு தோஷத்தை பார்க்கிறோம். பிரம்மஹத்திங்கிறது தான் இந்த பாவங்கள்லயே மிகப்பெரிய பாவமாக நம்ம பார்க்கிறோம். அதாவது கொலை, அந்த ஒரு உயிரை கொலை பண்றது, அதாவது உங்களோட தேவைக்காக உயிரை கொலை பண்ணுவது அல்லது ஒருவருடைய நம்பிக்கையை குலைப்பது. பிரம்மஹத்திங்கிறது அதுதான். பாவங்கள்லயே மிகப்பெரிய பாவம் அடுத்தவருடைய நம்பிக்கையை குலைப்பது, இல்ல அவங்க உயிரை எடுக்கிறது. சரிங்களா? இந்த பாவம் ஏற்படும் போது உங்களுக்கு சித்த பிரம்மை பிடிக்கும். நீங்க மனநோயாளியாக பார்க்கக்கூடிய அனைவருமே பிரம்மஹத்தியால் பாதிக்கப்பட்டவர்கள். சரிங்களா? அதுதான் இன்றைக்கு தியரி. அதனாலதான் வந்து திருவிடைமருதூருக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அங்க பெரிய அளவுல நடக்கக்கூடிய பாப பரிகாரமே பிரம்மஹத்தி தோஷம். சரிங்களா? ஒரு பாண்டிய மன்னன் இருக்காரு, ரொம்ப நேர்மையான, ரொம்ப சிவபக்தன். ஆனா காட்டுல இருந்து ஒரு முறை வீட்டுக்கு வரும்போது அவரோட தேர் சக்கரத்துல ஒரு அந்தணன் சிக்கி இறந்துடுறான். அப்பெல்லாம் அரசன் போறான்னா இப்ப வரா மாதிரி கான்வேலாம் இருக்கும், எல்லாம் ஓரம் ஒதுங்கிடணும். யாராவது தெரிவி வந்தாங்கன்னா போக வேண்டியதுதான். காரை கூட பிரேக் பிடிக்கலாம், குதிரையை என்ன பண்றது? அவன் இறந்து போயிடலாம். இறந்த உடனே பிரம்மஹத்தி அவருக்கு வந்து பிடிச்சது. பிரம்மஹத்தி பிடிச்ச உடனே அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பைத்தியமான ஒரு மனநிலைக்குள்ள போறார். அரசன், எல்லா வசதியும் இருக்கு, பெரிய கோடீஸ்வரன், எல்லாமே இருக்கு, ஆனா மன நிம்மதி இல்லை, தூங்க முடியல, ரொம்ப பெரிய அளவுல மன நோயாளியா மாறுறாரு. இப்ப மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, இறைவா, அம்மா நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. இப்ப அம்மா சொல்றாங்க, நீ வந்து சோழ மன்னன் உன் மேல படையெடுத்து வரான், நீ அவனை துரத்திட்டு போ, இந்த போர்ல நான் அவன் கூட இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், துரத்திட்டு போ. எங்க போய் அவன் காணாம போறானோ அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவிலுக்கு நீ போ, உன்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுது. அதே போல இவன் மனநோயாளியாக மாறிய ஒரு கதையை கேட்டு சோழ மன்னன் படையெடுத்து வரான். அப்போ இறைவன் துணை இருக்கிறதுனால இவர் அவனை துரத்திட்டு போறாரு. தஞ்சாவூரை தாண்டி திருவிடைமருதூருக்கு போகும்போது அவன் எங்க போனானே தெரியல, பார்த்தா ஒரு கோவில் இருக்கு. ஸோ இவர் கோவிலுக்குள்ள போகும்போது நேரா கிழக்கு வாசல் வழியா போறாரு. கோவிலுக்குள்ள பிரம்மஹத்தி போக முடியாது. எந்த தோஷங்களாக இருந்தாலும் நீங்க கோவிலுக்குள்ள போகும்போது அது வெளியில தான் நிற்குமே தவிர உங்க கூட பிரயாணம் பண்ணாது. இதுதான் கோவில்களுடைய மிகப்பெரிய விஷயம். அந்த காலத்துல வந்து உங்களுக்கு துர்மரணம் இருக்கு அப்படின்னா உங்களை கொண்டு போய் கோயில்ல தத்து கொடுத்துருவாங்க. கோயிலுக்குள்ள வச்சு தத்து கொடுத்துட்டாங்கன்னா உங்களுடைய தோஷம் அங்கேயே நீங்கி போச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அவர் உள்ள போகும்போது இந்த பிரம்மஹத்தி வாசல்ல நிக்குது, இவர் திரும்பி வரும்போது பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அப்ப அவரு நேரா உள்ள போறாரு, இறைவனை தொழுறாரு. அந்த இடத்துல ஸ்வயம்பு மூர்த்தி. அப்ப இறைவன் சொல்றாரு, மேற்கு வாசல் வழியா வெளியில போ, உன்னோட பிரம்மஹத்தி உன்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிறார். ஸோ அவரும் மேற்கு வாசல் வழியா வெளியில வரும்போது அவரோட சித்த ஞானம் தெளிந்து போகுது. திருவிடைமருதூர்ல இன்றைக்கும் பிரம்மஹத்தி தோஷ நிவாரண பூஜைகள் நடக்கும். எல்லாமே இந்த பூஜைகளை முடிச்சு மேற்கு வாசல் வழியா வெளியில வந்து அவங்களோட தோஷ நிவர்த்தி செய்வாங்க. பசுவுக்கு வந்து தேவையான உணவை கொடுத்து அவங்களோட பிரம்மஹத்தியை குறைச்சிப்பாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய பிரம்மஹத்தினா எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா பிராமணனுக்கு செய்யக்கூடிய தோஷம்னு நினைக்கிறாங்க. கிடையாது. பிரம்மஹத்தினா உயிர் கொலைன்னு அர்த்தம். உயிர் கொலைக்கு உடந்தையாக இருப்பது, உயிர் கொலை செய்வது எல்லாம் பிரம்மஹத்தி. நீங்க ஆடை வெட்டி சாப்பிட்டாலும் கொலைதான், நீங்க மீனை வெட்டி சாப்பிட்டாலும் கொலைதான். ஸோ இந்த கொலை தொழில் செய்யும் போது பிரம்மஹத்தி. அதனாலதான் இன்னைக்கு
நம்ம யாராவது ஒருத்தர் அசைவம் சாப்பிட்றவங்க சைவம் சாப்பிட்றவங்கன்னு இல்லை, யாராவது ஒருத்தர் மன நிம்மதியோட இருக்குமா? இல்ல சார். நம்ம எல்லாரும் போக வேண்டிய கோயில் திருவிடைமருதூர் தான். நிச்சயமா. திருப்பதிக்கு போகக்கூடாது, திருவண்ணாமலைக்கு போகக்கூடாது. நம்ம எல்லாரும் நிச்சயமாக திருவிடைமருதூர் போய் பிரம்மஹத்தி தோஷத்தை நம்ம செய்யணும். கண்டிப்பா சார். அதாவது இன்னைக்கு வந்து வாழ்வியலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீகம், இதை இப்படி செஞ்சா இதுக்கான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். கேட்கும் போதே எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குமோ, நாம் ரொம்ப கம்மியா தான் தெரிஞ்சுக்கிட்டோமோ இன்னைக்குன்ற மாதிரி இருக்கு. நேயர்கள் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு திருவிடைமருதூர் கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா எல்லாரும் போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எங்களுக்காக இந்த இத்தனை நாள் பேசினதை தாண்டி இன்னைக்கு கோவில் பத்தி, ஆன்மீகத்தை பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.